ஜெபம் பண்ண கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே சந்நிதியின் முன் வாருங்கள். நல்ல தந்தையே, உம்முடைய சந்நிதி முன்பதாக வந்திருக்கிறோம். துதிகளை சொல்லி வருவதற்காகவும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதற்காகவும் உம்முடைய கருத்தில் பெற்ற நன்மைகளை நாங்கள் விவரிப்பதற்காகவும் புதிய நன்மைகளை வாழ்விலே சுதந்திரித்துக் கொள்வதற்காகவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தூய ஆவி பிரசன்னத்தை எங்களுக்குள் ஊற்றும். தூய ஆவி நிறைவினால் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்தும். உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்து விடாதபடி நோக்கி பார்த்து பிரகாசமடையக்கூடிய ஒரு புதிய சிந்தனை எங்களுக்குள்ளாக தாரும். வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசும். உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ளுகிற போது எங்களுக்குள்ளாக இன்னும் அதிகமாக உம்மண்டை வருவதற்கு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுமி நின்று ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாகவும் இவ்வாராதனைக்கு ஆரம்பமாகவும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 402 200 கீதம் 4வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 402 200 கீதம் 4. என் நெஞ்சமே, நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை வணக்கத்துடனே துதித்து பாடி. வானங்கள்
கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் அவ்விடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்பட்டதாக. அன்றில் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமே. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பசுத்த நாமத்தை உத்தமமாய் மைமைப்படுத்தவும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழா பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தின் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8வது ஞாயிறு. சிறுவர்களோடு கிறிஸ்து: நல்ல பிதாவே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதுங்கள் என்று தம்மிடத்தில் வந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்த கர்த்தாவே, தேவரீ தந்துள்ள திருச்சபையில் உள்ள சிறு பிள்ளைகளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். சிறு பிள்ளைகள் தேவரீ பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தினர். சிறு பிள்ளையை போல் எவனாகிலும் தேவரீ சிறு பிள்ளை இப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கிற காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். பக்தி மார்க்கத்தை வளரவும், தெய்வீக விருத்தியிலே பெருகவும், விசுவாசத்தை நிலைத்து நிற்கவும் சிறு வயது முதற்கொண்ட ஆண்டவர் சிறு பிள்ளைகள் உருவாக்கி அருளும். திருச்சபையில் தந்துள்ள ஒரு சிறு பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. யாவரும் தயவு செய்து அமர்ந்து கொள்வோம். வாசிக்க வேண்டியதான நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்பது. வாசிக்க வேண்டியதான நிருபவாக்கியம் வாசித்து முடிந்தது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 42வது வசனம் முதல் 52வது வசனம் வரை. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல்
2வது அதிகாரம் 42வது வசனம் முதல் 52வது வசனம் வரை. இயேசுவுக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இறந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரர் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்களை நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதக நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் சொன்ன மாறுதரங்களை குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தோரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்பது வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தது. வானத்தையும் பூமியையோ காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராகிய சர்வவல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வ உலகத்திற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெபிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெபிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கடிதரால் பிறந்து மனுஷனானார். நமக்காகவும் வந்து வாழத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசம் வீற்றிருக்கிறார். உயிரோடு மரித்தோர் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் புறப்படுவருமாய் பிதாவுடன் குமாரன் தோன்றிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவராயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையுடன் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனுடன் காத்திருக்கிறேன். ஆமென். தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். தொடர்ந்து சத்திய வசனத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். சத்திய வசனத்தை சொல்கிற பிள்ளைகளுக்கு இவர்களுக்கான கிஃப்டை கொடுப்பதற்காக அருமையானக்காக முன்பதாய் வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. And Jesus increased in wisdom and stature and in favor with God and men. Luke 2:52. சிறுவர்களோடு கிறிஸ்து இயேசுவானவர் நியாயத்திலும் தயவில் பலத்திலும்
வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ பலத்திலும் அதிகமாய் வீர்த்தியாக இருக்க கடவர். லூக்கா 2:52. கிரைஸ்ட் வித் child. And Jesus increased in wisdom and stature and favor in God and men. Luke 2:52. இயேசுவானவர் நியாயத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷன் தயவிலும் அதிகமாய் விருத்தடையார். லூக்கா 2:52. And Jesus increased in wisdom and stature and in favor in God and men. Luke 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தேவையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. சிறுவர்களோடு கிறிஸ்து. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. கிரைஸ்ட் வித் சில்ட்ரன்ஸ். அண்ட் ஜீசஸ் இன்க்ரீஸ்ட் இன் விஸ்டம் அண்ட் ஸ்டேச்சர் அண்ட் இன் ஃபேவர் வித் காட் அண்ட் மென். லூக் 2:52. சிறுவர்களோடு கிறிஸ்து. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. ஜீசஸ் வித் கிரைஸ்ட் வித் சில்ட்ரன்ஸ் and Jesus increased in wisdom and stature and in favor with men and God. Luke 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்கள். லூக்கா 2:52. அண்ட் ஜீசஸ் இன்க்ரீஸ்ட் இன் விஸ்டம் அண்ட் ஸ்டேச்சர் அண்ட் இன் ஃபேவர் வித் காட் அண்ட் மென். லூக்கா சாப்டர் 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. அண்ட் ஜீசஸ் வாஸ் இன்க்ரீஸ்ட் இன் விஸ்டம் அண்ட் ஸ்டேச்சர் அண்ட் இன் ஃபேவர் ஆஃப் மென் அண்ட் காட். லூக் 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. Jesus increased in wisdom and stature and in favor with God and men. Luke 2:52. Christ with children. Jesus increased in wisdom, stature and in favor with God and men. Luke 2:52. சிறுவர்களோடு கிறிஸ்து. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. Christ with children and Jesus increased in wisdom and stature and in favor with God and men. Luke chapter 2:52. இவ்வாரத்திலே திருச்சபையானது நமக்கு கொடுத்ததான தலைப்பு சிறுவர்களோடு கிறிஸ்து. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52. நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். Christ with children and Jesus increased in wisdom and stature and in favor with God and men. Luke chapter 2:52. தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள். வருகிற சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாளாய் இருப்பதினாலே காலை ஆராதனை காலை 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனையாய் நடைபெறும். அதிலே சபை மக்கள் நீங்கள் யாவரும் உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாளாய் இருப்பதினாலே காலை 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும்.
திருச்சபையின் பிள்ளைகள் தவறாது நீங்கள் அதில் பங்கு பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிறு, மாதத்தின் முதல் ஞாயிறு இருப்பதினாலே காலை ஆராதனை காலை 9 மணிக்கு சரியாய் காலை ஆராதனையாய் நடைபெறும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடியாக காலை 9 மணிக்கு சரியாய் நமக்கு காலை ஆராதனை நடைபெறும். அதிலையும் திருச்சபை மக்கள் நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இம்மாதத்திலே தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்கிற பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபித்து பாடல்களை நாம் பாடப்போகிறோம். பெயர்களை வாசிக்கும்போது இருக்கிறவர்கள் உங்களுடைய இருக்கையிலே நீங்கள் எழும்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மாதத்திலே தன்னுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற பிள்ளைகள் ஷெர்லின் மெர்சி, அனாயின்டன், பெவின், டிஷோன், செல்வின் பிரபு, திரு சந்தோஷ், கேத்ரின், திருமதி ஜாய்ஸ் ஜெபசீலி. உங்கள் இருக்கையிலே நீங்கள் எழும்பிக் கொள்ளலாம். மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற பிள்ளைகள் திரு சாம் கில்டன் ஜோன், திரு சந்தோஷ், திருமதி எலிசபெத் தம்பதியினர். இவர்களுக்காக இப்பொழுது தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பிறந்த நாள் காண்கிறவர்கள் மற்றும் திருமண நாளை காண்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் சங்கீதம் 27:28 வசனம் 7. சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். நல்ல தந்தையே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். பெயர் வாசிக்கப்பட்ட பிறந்தநாள் காண்கின்றவர்கள், திருமண நாளை ஆசிரிய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கின்றோம். புதிய ஆண்டை காண்பதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறீர். புதிய ஆண்டிலே கர்த்தர் சகாயம் செய்து இருதயம் மகிழும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தருளும். தேவரீர் பலனாகும் கேடகமாக இருந்து ஆண்டு முழுதும் வழிநடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உம்முடைய அருளை கர்த்தர் தந்து வழி நடத்தும். புதிய ஆண்டிலே எல்லா நாட்களும் தேவரீர் உம்முடைய கரத்தில் நிறைவுகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். பூமிக்குரிய செல்வங்களையும் பரலோகத்தின் கிருபைகளையும் கர்த்தர் நித்தமும் தந்து அற்புதமாய் வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
அப்படி நாம் எல்லோரும் அமர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இவ்வாரம் பாலர் ஞாயிறாய் அனுசரிக்கப்படுவதினாலே தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதான பாடல்களை பாடுவதற்கு முன்பதாகவும் திருச்சபையின் பாலர்கள் இப்பொழுது ஒரு சிறப்பான ஒரு பாடல்களை உங்களுக்கு முன்பதாய் பாடுவார்கள். அதற்கு பின்பதாக தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். பாடல்களை படிக்கும்படியாக ஜெசிகா, ஜஸ்வின், அனாயிண்டன், அது மாத்திரமல்ல ஜோய் ரைட், அப்படி நீங்கள் முன்பதாய் நீங்கள் வந்துடலாம். பாடல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 104வது பாடலை தெரிந்த பாடல் தான். உற்சாகமாய் அவள் கரங்களை தட்டி நாம் எல்லாம் சேர்ந்தும் பாடலாம். நீரே என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மை ஆராதிப்பேன். நீரே
அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உற்சாகமாய் கரங்களை தட்டிடுவோம். கர்த்தர் தாமே அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மறுபடியும் நாம் யாவரும் எழுப்பி நின்று தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 742 200 கீதம் 523வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 742 200 கீதம் 523. உம்முடைய புகழை பாடிக்கொண்டு இருக்கிறோம். பிரஸ்தாபத்தை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நீரே எங்கள் வாழ்வு, நீரே எங்கள் வழி, நீரே எங்கள் சத்தியம். உம்மிடத்தில் அன்றி யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உள்ளது. ஜீவன் உள்ள வாழ்விக்கின்ற அந்த வசனத்தை வாழ்வில் அபியாசப்படுத்தி பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உம்முடைய கிருபையை தார். நாங்கள் வழி இதுவே என்று சொல்லி கேட்கின்ற சத்தம் காதுகள் கேட்கவும், கேட்டு அந்த வார்த்தையை உள்ளத்திலே பதியவும், அந்த வழியை புரிந்து கொண்டு நடப்பதற்கு தூயாவி ஒத்தாசை எங்களுக்கு தந்து வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். நோக்கி பார்க்கிற உம்முடைய ஜனங்கள் பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்.
எங்களோடு கூட பேசு. நாங்கள் கேட்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தயவுசெய்து அமர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் இறைமைந்தனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை நேர வாழ்த்துதலை வணக்கத்தையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய கரத்திலிருந்து தேடி வருகிற உங்கள் வாழ்வில் நிறைவான பலனையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையான தியானம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட பகுதி லூக்கா 2:52. சிறு பிள்ளைகள் வசனமாக சொன்னார்கள். நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். நாம் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். யாவரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியை குறித்து இங்கே நமக்கு லூக்கா சொல்லுகிறார். எத்தனை வயசு? 13, 12 வயது முன்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அவருக்கு 12 வயதான போது, இங்கே 12 வயசு யார் இருக்கா? தம்பி கொஞ்சம் இருந்தீங்க. சரி, பார்த்துக்கோங்க சரியா. ஏசப்பா இந்த வயசில் தான் என்ன செஞ்சாங்க? எருசலேம் ஆலயத்துக்கு எங்கள் பெற்றோர் என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டு வந்தாங்க. இந்த வயசில் நானும் இருந்துச்சு. அப்புறம் என்ன இருந்துச்சு? வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷர் தயவு. உட்காந்துக்க தம்பி. காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவானவர் ஞானத்தில் விருத்தி அடைந்தார், வளர்த்தியில் விருத்தி அடைந்தார், தேவ கிருபையில் விருத்தி அடைந்தார், மனித தயவில் விருத்தி அடைந்தார். இவை அனைத்துமே கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு. ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனித தயவு. இந்த 4மே கடவுள் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஈவாய் கொடுக்கிற ஒரு அருள் கொடை, அருள் ஈவு என்று சொல்ல முடியும். ஒவ்வொரு காரியத்தை குறித்து பேசும்போது நமக்கு நேரம் போதாது. ஒரு சில காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். முதலாவது நாணம். இந்த நாணம் என்பது பரத்திலிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நாணம் எங்கிருந்து கொடுக்கப்படுது? பரத்திலிருந்து அது கொடுக்கப்படுகிறது. பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானத்தில் எந்த விதமான குறைவுகளும் இருக்காது, பலவீனமும் இருக்காது, அசுத்தமும் இருக்காது. இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் பாதையில் ஒரு காரியத்தை தெளிவாய் சொன்னார். இதை வாசிக்கலாம். யோவான் 7:16 வசனம். யோவான் 7:16. வாசிங்க. யோவான் 7:16. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. என் அனுப்பினருடையதாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உபதேசம் என்று இங்கே சொல் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த உபதேசத்தில் தான் ஞானம் என்பது நிறைந்திருக்கிறது. இந்த உபதேசத்தில் ஆண்டவர் ஞானத்தை வைத்திருக்கிறார். எப்படி? சாலமோன் ராஜா சொல்லும்போது சொல்லுவார், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இந்த பயப்படுதல் எப்படி வருகிறது? இதே சாலமோன் ராஜா சொல்லும்போது நீதிமொழிகள் புஸ்தகம் 8:13 தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த ஞானம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? பரத்திலிருந்து தீமை வெறுப்பதற்காக அது கொடுக்கப்படுகிறது. இந்த ஞானம் நமக்குள்ளாக வரும்போது தீமையை நம்ம நிச்சயமாக வெறுப்போம். தீமையை குறித்து, தீயவைகளை குறித்து யோசிக்கவே மாட்டோம். இயேசுவானவர் ஞானத்தில் விருத்தி அடைந்தார்.
சிந்தனை எல்லாமே நன்மை செய்கின்ற விதமாக இருந்தது. ஊழியத்தின் பாதையில் பார்க்கும்போது நன்மை செய்கின்றவராக சுற்றித் திரிந்தார். தீயவைகளை குறித்து யோசிப்பதற்கு அங்கே நேரமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும் போது போர்ச்சேவகர் ஒருவருடைய வலது காதை பேதுரு என்ன செய்கிறார்? பட்டயத்தினால் வெட்டுகிறார். அது தீயது, தீயவை. ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார், பட்டயத்தை உரையில் போடு. அன்புக்குரியவர்களே, தீமையான காரியத்தை ஆண்டவர் கண்டிக்கிறார். அதற்குரிய நானும் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருடைய வார்த்தையை கவனிச்சு பாருங்க. தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாகவே வார்த்தை இருக்கும். நன்மை செய்யுங்கள் என்று சொல்வது ஒருபுறம் இருந்தாலும் செய்கிற துன்மார்க்கமான வாழ்க்கையை அவர்கள் சுட்டி காண்பிப்பார்கள். இதற்காகவே கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ நமக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பது இதற்காக, தீயவைகளை யோசிக்காதிருக்கும்படிக்கு, தீயவைகள் செய்யாதிருக்கும்படிக்கு அவர் கொடுக்கிறார். நமக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படித்தானே? கர்த்தரை ஆராதிக்கிற நமக்கும் உலகத்தின் மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் எல்லோரும் உடைய சாயலில் படைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம பழமொழி சொல்லுவோம் இல்லையா? என்ன பழமொழி சொல்லுவோம்? தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தகப்பன் ரத்தம்தான் இந்த பிள்ளையினுடைய அந்த உணர்வுகளை என்ன செய்யும்? அது நிச்சயித்து அது உருவாக்கும். தாய் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் பிள்ளை என்ன செய்வாங்க? வளர்க்கப்படுவாங்க. தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த எச்சரிப்பு இருக்கிற, தீவை செய்யக்கூடாது என்பதற்காக நானும் உலகத்துக்கு கடவுளால் கொடுக்கப்படுகிறது. இந்த ஞானத்தை யாராலும் கொடுக்க முடியாது. நம்ம கல்வி பயிலுகிறதுனால நமக்கு கிடைக்கப்பெறாது. அதிகமாக நாம் பிரயாசப்படுகிறதுனால நமக்கு கிடைக்காது. ஆண்டவர் தாம் விரும்புகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். எல்லா ஜனங்களும் இருந்தாங்க பாபிலோன் தேசத்தில். தானியேலுக்கு மட்டும் விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த விசேஷித்த ஆவியின் மூலமாக ஞானத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார். எல்லா ஜனங்களுக்கும் போதிக்கிறார். யாருக்குமே தெரியலை. தானியேலுக்குள் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறதுனால, அந்த ஞானத்தினாலே உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் அவர் சுட்டி காண்பிக்கிறார். அன்புக்குரியவர்களே, பெற்றோருடைய பங்கு மிக மிக முக்கியமான. சிறுவர்களுக்கான ஞாயிறு, சிறுவர்களோடு கூட கிறிஸ்து நமக்கு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளோடு கிறிஸ்து சொல்லி பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். சிறு பிள்ளைகளோடு கிறிஸ்து. கிறிஸ்து இருக்க வேண்டுமானால் பெற்றோர் தான் முக்கிய. 100% பெற்றோர் தான் கடமையாய் அவர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு யாரெல்லாம் பிள்ளையை கூட்டு வரல? மனசுல கையை தூக்கிக்கோங்க. சரியா? கையை தூக்க வேண்டாம், மனசுக்குள்ளே கொஞ்சம் கை தூக்கி பார்த்துக்கோங்க. ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பதற்கு இந்த உபதேசங்கள் தான் அடிப்படையாக இருக்கிறது. இங்கே வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? அம்மாவும் அப்பாவும் என்ன செய்கிறாங்க? எருசலேம் ஆலயத்துக்கு கூட்டு கொண்டு வருகிறார்கள். 12 வயது. திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க எங்கே இருக்கிறாங்க? போதக நடுவில் இயேசு இருக்கிறார். இரண்டாவது போதகர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த 12 வயது ஆகும்போது ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானம் எப்படி வந்தது? மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் இருக்கிறவர், நம்மை போலவே பாடுள்ளவர். இந்த 12 வயதில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானம் எப்படி கர்த்தர் கொடுக்க ஞானம் விருத்தியானது? பெற்றோர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திற்கு என்ன செய்கிறாங்க? கொண்டு வந்து அமர பண்ணி இருக்கிறார்கள். முதலாவது பெற்றோர் செய்ய வேண்டிய பணி என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் உபதேசத்தை கேட்பதற்கு அமர வைக்கணும். முதல்ல உட்கார வைக்கணும். அதுதான் பெரிய ஒரு சாதனை. சின்ன பிள்ளைய ஆலயத்தில் கொண்டு வந்து 6 நேரம் முழுதும் உட்கார வைத்து விட்டாலே ஒரு பெரிய ஒரு சாதனை. உட்கார வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதனுடைய மனநிலை அவ்விதமாக இருக்கும்.
இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த போதக நடுவில் உட்கார்ந்து இருக்கிற அந்த தன்மையை அங்கு பெற்றோர் உருவாக்கி கொடுக்குறாங்க. இப்போ திருவிழா நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆலயத்துக்குள்ளே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, வெளியே எல்லாரும் வெளியே தான் இருப்பாங்க. குடும்பமாக பிள்ளைகளோடு கூட செய்வாங்க, நேரத்தை செலவழிப்பாங்க. உள்ளே ஆராதனை நடைபெற்றால் பண்டிகை நாட்களில் ஒரு ஆசன விருந்து, பெரிய ஒரு பிரதிஷ்டை பண்டிகை வரும்போது வெளியே சில பெரிய பெரிய அந்த நகரங்களில் ஆலய பண்டிகை வரும்போது நிச்சயமாக விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் அதை பயன்படுத்தும் சிறு பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய எல்லா உபகரணங்கள் வைத்திருப்பாங்க. பிள்ளைகள் அங்கே இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, அது திருவிழா நேரம், எருசலேம் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நேரம். இந்த 12 வயசு நிறைந்த இயேசு கிறிஸ்துவானவர் உபதேசத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிற கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போது பெற்றோர் இயேசுவான் ஞானத்தில் விருத்தி அடைவதற்கு பெற்றோர் 100க்கு 100 அவர்கள் என்ன செய்வாங்க, முக்கிய பங்காக இருக்கிறாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க, அப்படி தானே? காலையில் எழுப்பி புக்ஸ்லாம் கொடுத்து சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்புகிறீங்க. அங்கே போய் பிள்ளைகள் அந்த வகுப்பறை இல்லை அப்படின்னா உங்களுக்கோ வருமா வராதா? வரும். டீச்சர்ஸ் நினச்சி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஜோக்கில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஒரே கம்ப்ளைண்ட்டு தான், மகன் ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை. முன்ன கொண்டு உட்கார வச்சா சுற்றிக்கிட்டே 9th படிக்கும்போது, இப்போ 10th படிக்கிறாப்புல, 9th படிக்கும்போதே ஒரு இடத்துல இருக்க முடியல. அப்போது ஒரு இடத்துல உட்காரல அப்படின்னா ஒரு தெளிவான அந்த சிந்தனை என்ன செய்யாது, இருக்காது. விளையாட்டுத்தனம் தான் அதிகமாக இருக்கும். அந்த பெற்றோர் இந்த யோசேப்பு மரியாள் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் ஞானத்தை பெறுவதற்கு ஆலயத்து வரும்போது உள்ளே கொண்டு வந்து அந்த போதக நடுவில் கொண்டு என்ன செய்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க. ஜோ கேப்பா, எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுவீங்க? நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். கொஞ்சம் குறைச்சிக்கங்கப்பா, ரொம்ப நேரம் வேண்டாம், மக்கள் பாவம். அவனுக்கு கேட்குறதில்ல. ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனை, அந்த அவன் கேட்குற மனது இருக்காது. அவனுடைய நிலையை சொல்கிறாப்புல. அன்புக்குரியவர்களே, இயேசு எங்கே உட்கார்ந்துருக்கு? போதுக்கு நடுவில் வசனத்தை கேட்டு கொண்டு இருக்கிறார். இது தாங்க ஞானத்தை பெறுவதற்கு ஒரு முக்கியமான வழி. எங்கே இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் குடும்பமாக வந்து பிள்ளைகளை உட்கார வைப்பது உங்களுடைய கடமை, பொறுப்பு. இங்கே உட்கார வைத்த பிற்பாடு கர்த்தர் நிச்சயம் பார்த்துக்கொள்வார். உதாரணமாக சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி உங்களை நினைப்படுத்த விரும்புகிறேன். வாசியுங்கள் 1 சாமுவேல் புஸ்தகம் 2:21. 1 சாமுவேல் புஸ்தகம் 2:21. சாமுவேலின் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்பா அம்மா எங்கே கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க? கோயிலில் கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. வேலை செய்வார், அதே வேளையில் வசனத்தை என்ன செய்வார், கேட்பார். ஏலிக்கு சொல்லப்படாத தரிசனங்கள் எல்லாம் இந்த சாமுவேலுக்கு சொல்லப்பட்டது. ஏலியை விட இந்த சாமுவேல் ஞானம் நிறைந்தவனாக இருந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து விடப்பட்ட சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு மேன்மை ஞானத்தை அவர் பெறுகிறார். உங்கள் பிள்ளைகள் கல்வி ஞானத்தை விட தேவன் கொடுக்க ஞானத்தை பெறும்போது ஞானத்தில் ஒரு பழுதும் இருக்காது, குறை இருக்காது. அதிலே எந்த விதமான அந்த குறை சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த விதமான இந்த குற்றங்களும் இருக்காது, தூய்மையாக இருக்கும். ஏன் அப்படின்னா கடவுள் ஞானத்தை கொடுக்கும்போது தீயவைகளுக்கு குறித்து சிந்திப்பதற்கு நேரமே இருக்காது. யோசித்து பாருங்கள், நம்ம பெற்றோர் நம்ம நினைவுகளில் எவ்வளவு தீமைகள் வருது, நினைவில் தான். நம்ம செய்ய மாட்டோம், செய்ய மாட்டீங்க தானே? யோசிக்கிங்க, செய்ய மாட்டோம், அப்படி தானே? நம்ம தீயவைகள் செய்ய மாட்டோம். ஆனால் சில விஷயங்கள் வரும்போது, சூழ்நிலை வரும்போது, பக்கத்தில் உள்ளவங்க பேசும்போது நம்முடைய நினைவுகள் என்ன செய்கிறது, தீயவை செய்வதற்காக யோசிக்குது. அப்போ யோசிக்கும்போது, அதே யோசித்து கொண்டு இருக்கும்போது கோபம் வரும், எரிச்சல் வரும். எரிச்சல் வரும்போது முக நாடி என்ன செய்ய வேறுபடும். முகம் மாறுபடும் போது வார்த்தை தவறுதலாக வரும்.
நம்ம நினைப்போம், பேசிடுவோம், அப்புறம் யோசிக்கும்போது ஐயோ பேசிக்கக்கூடாது, நான் ஏன் இப்படி பேசினேன், மனசு நம்ம சொல்லும் இல்லையா? தீயவைகளை குறித்து நாம் சிந்திக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் நம்ம அமரும் போது உபதேசங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தில் பார்க்கும்போது எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அநேக இதன் மூலமாக என்ன செஞ்சு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதன்படி வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறவங்க ஞானத்தை பெற்று தீயவேலை செய்யாதிருக்கும்படிக்கு என்ன செய்கிறாங்க? யோசித்து கொண்டு இருக்கிறாங்க, அதை பின்பற்றுகிறார்கள். யாராவது சொல்ல முடியுமாங்க? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. எப்போ சொல்ல முடியுது? இயேசு சொல்லுகிறார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, அவதூறு செய்கிறவர்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்க சபியாதிருங்க. எல்லாமே தீயவை குறித்ததான ஒரு வார்த்தை, அப்படி தானே? சபித்தல், அப்புறம் அவங்க விரோதமாக நாம் தீயவை செய்வது. ஆண்டவருடைய அந்த உபதேசங்கள் எல்லாமே மாறுபட்டது. உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு எல்லாருக்கும் வசனம் சொல்கிறாங்க, பரவாயில்ல, எல்லாம் தம்பிமாருக்கும் தங்கச்சிமாருக்கும் ரொம்ப வாழ்த்தல் சொல்கிறேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. ஆலயத்தில் சின்ன வயசில் நாட்டப்படுறீங்க. வசனம் சொல்ல சாதாரணமாக நினைக்கிறோம் இல்லையா? ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம், கோயில்பட்டி பக்கத்தில் ராஜு நகர் சேகரத்தில், அந்த ஊர் பேர் தெரியல. அங்கே இருக்கிற எல்லாருமே வசனம் சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, பின்னாடி இருக்க எல்லாரும் முன்பதாய் வந்து வசனம் சொல்கிறாங்க. நான் கேட்டேன், எல்லாரும் வந்து வசனம் சொல்கிறீங்களே? அவங்க சொன்னாங்க, தேவ சமூகத்தில் வசனத்தை சொல்வது என்பது ஒரு பெரிய ஒரு கிடைக்க பெறாத ஒரு பாக்கியம். திருச்சபை அந்த பெரியவர்களுக்கு சில ஆலயங்களை கொடுக்கறதில்ல. நீங்கள் முன்பதாய் வந்து வசனம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளையாக மாறிடுவோம், அப்படி தானே? முன்ன வந்து யார் சொல்லுவா? சின்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க. பெரியவங்க வந்து முன்ன சொல்லும்போது, கடவுள் சன்னிதானத்தில் வரும்போது உணர்வு எல்லாமே மாறிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க? வெளியில் வரும்போது எங்களுக்குள்ள பலவிதமான உணர்வுகள்லாம் இருக்குது. இந்த வசனம் சொன்ன உடனே இந்த வசனத்தில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உணர்வுகள் எங்களுக்குள்ள உருவாகுது. வசனம்லாம் வாசிக்க சொல்லும்போது வாசிக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமானதல்ல. வாசிக்கும்போது உணர்வுகள் எல்லாம் புதியவைகளாய் மாறும். ஆண்டவர் இந்த சத்தியத்தில் தான் எல்லாவற்றையும் வைத்து இருக்கிறார். ஞானத்தை பெறுவதற்கான வழியும் இந்த உபதேசத்தில் தான் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சாமுவேலை அன்னாள் எல்கானா தேவ சமூகத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? ஒப்படைக்கிறார்கள். தேவ சமூகத்தில் வளருகிறான். அந்த வசனத்தையும் தன் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுகிறான். அப்போது ஞானம் என்பது உபதேசத்தை கேட்கிறதிலே அது அடங்கி இருக்கு. அதுதாங்க ரகசியம். கர்த்தருடைய ரகசியம் என்னவென்றால், உலகத்தின் ஞானத்தை விட மேலான கர்த்தர் கொடுக்கிற ஞானமானது உபதேசத்துக்கு உள்ளே தான் இருக்கிறது. நமக்கு என்ன செய்கிறதில்ல, அது புரிகிறதில்ல. சங்கீதக்காரன் தாவீது எழுதும்போது அழகாக சொல்லுவார், ஆயிரம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விளம்பின வேதமே நலம். பிள்ளைகளில் சாக்லேட் வேணுமா, பைபிள் வேணுமா கேட்டு பாருங்கள். பிள்ளைகள் சாக்லேட் தான் வேணும் சொல்லும். அதே பிள்ளைகள் கொஞ்சம் கடவுள் ஞானத்தை பெறும்போது வேதம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், உபதேசங்கள் கேட்கும்போது, உபதேசங்கள் உள்ளத்தில் பதியும் போது கர்த்தர் கொடுக்கும் ஞானத்தை பெற்று என்ன செய்கிறாங்க? சிறந்தவர்களாக என்ன செய்கிறாங்க? விருத்தி அடைவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை போல் ஞானத்தில் விருத்தி அடைய வேண்டுமானால் உபதேசத்தை கேட்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆலயத்தை கொண்டு வரணும், அங்கே அமர வைக்கணும். வசனத்தை அவர்கள் கேட்கும்போது ஆண்டவர் அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்வார். முதலாவது. இரண்டாவது, சரீரத்தினுடைய வளர்ச்சியை குறித்து அவர் சொல்லுகிறார், வளர்த்தி என்று சொல்லுகிறார். மாம்சம் செயல்படக்கூடிய அறிவும் நமக்கு தேவை, அப்படித்தானே? அந்த வளர்த்தி என்பது மாம்சத்தினுடைய வளர்ச்சி மட்டும் அது குறிக்கலை. வளர்ந்துருப்பாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது, வளர்ச்சி என்று சொல்ல முடியாது. மாம்சம் வளர வளர அந்த சிந்தனையும் வளர வேண்டும், அந்த
அறிவும் அவர்களுக்குள்ளாக வளர வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரீர வளர்ச்சி எப்படி இருக்கணும், இயேசுக்கு எப்படி இருந்தது என்றால், உன்னத பாட்டு புஸ்தகத்தில் அங்கே சொல்லப்படுகிறது நேசர் எப்படிப்பட்டவர் என்று. நேசர் முற்றிலும் அழகுள்ளவர், பழுதொன்றும் இல்லை. உன்னத பாட்டு 5:16 சொல்லுகிறது. இந்த மாம்சமும் அறிவும் ஒன்றாக இணையும் போது அவர்கள் என்ன செய்கிறாங்க? கனப்படுத்தப்படுகிறார்கள், விருத்தி அடைகிறார்கள். இயேசுனுடைய செய்தியை கேட்குற எல்லோருக்கும் ஆச்சரியம், குறிப்பாக யூதர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து கல்லாதவர். அப்படி இருக்கும்போது வேத எழுத்துக்களை இவர் அறிந்திருக்கிறாரே. நீ வாசிங்க, நம்ம தெரிந்து கொள்வோம். யோவான் 7:16. யோவான் 7:15. யோவான் 7:15. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தோம் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இந்த அறிவு எப்படி வந்தது? சில ஊழியக்காரங்களை பாருங்க, ஒன்றுமே கல்வி பயின்றிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார எஃப்எம்வில் இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு பைபிள் ஒன்று வச்சுருப்பாங்க. பிரசங்கம் பண்ணும்போது பைபிளை திறக்கவே மாட்டாங்க, ஆனால் வசனம் சொல்லுவாங்க. படிக்காதவர். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அழகாக எல்லா வசனத்தையும் அவங்க இருப்பிடம் சொல்லுவாங்க. பைபிளை திறக்க மாட்டாங்க. வசனத்தை சொல்லிட்டு எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த பக்கத்தில் எந்த சைடில் இருக்குது, லெஃப்டில் இருக்கா, ரைட்டில் இருக்கா, மிடில் இருக்கா, அதுவும் சொல்லுவாங்க. பாருங்கள் அறிவு எப்படிப்பட்டது. அவங்க படிக்காதவங்க, வேதத்தினுடைய எல்லா வசனத்தையும் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒன்றுமே படிக்கலை, ஆண்டவர் எனக்கு வேதத்தை குறித்த அறிவை எனக்கு தந்திருக்கிறாரு. வேதத்தை குறித்து அறிந்த அறிவை நான் அவரோட நேரத்தை செலவிடுகிறதுனால எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த சரீர வளர்ச்சி என்பது தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும் போது கற்றுக் கொடுக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கும்போது அந்த சரீர வளர்ச்சி, மாம்சமும் அறிவும் நமக்குள்ளாக என்ன செய்கிறது? வளருகிறது. இப்போல்லாம் வாட்ஸ்அப்பை நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா பகுத்தறிவு உள்ளது யார் சொல்லுங்கள்? யார்? நம்ம தான். அப்படி தானே? ஏன் பகுத்தறிவு நமக்கு இருக்குது? நமக்கு நல்லது தெரியும், தீயவையும் தெரியும். அப்படி தானே? நமக்கு நல்லது தெரியும், தீயவையும் தெரியும். ஐந்தறிவு உள்ள அந்த மிருக ஜீவன்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் பகுத்தறிய தெரியாது. நன்மை எது, தீமை எது என்ன தெரியாது. பகுத்தறிவு உடையவங்க தான் என்ன செய்கிறாங்க? மிருகத்தை போல் என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க. தினசரி பத்திரிக்கையில் பாருங்கள், நம்மாலே சகிக்க முடியாத அளவிற்கு கொடூரமாக இருக்கும் இந்த செய்தியெல்லாம். மனைவி கணவனை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸை வச்சு என்ன செய்கிறாங்க? மண்ணில் புதைக்கிறாங்க. இது பகுத்தறிவு உள்ள மனிதன் செய்கிற ஒரு செயலா? பகுத்தறிவு உள்ள மனிதன் தான் மிருகமான செய்கிற மாறுகிறான். ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை செய்தியில் வரும்போது பார்க்குறோம். வெளியே சொல்ல முடியாதபடி அநேக செய்திகள் பகுத்தறிவு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தில், வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு மகன்தான், நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க், எல்லாத்துலையும் ஃபஸ்ட் ரேங்க், நல்லா எக்ஸாம் எழுதி மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஆகிட்டார். கல்வினால், அறிவினால் மேன்மை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கொஞ்ச நாள் கழித்தது, மக்கள் நினைச்சாங்க ஏதோ பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டத்தை இவங்க இந்த கலெக்டர் முன்பதாய் வரும்போது அவர்களோடு பேசுவதற்கு அவர்களால் முடியலை. இந்த போராட்டம் பெரிதாய் கொண்டு இருக்கிறது. கடைசியில் முடிவெடுக்க முடியாமல் அந்த மனிதர், அந்த கலெக்டர் அவரை தூக்கிட்டு இறந்து போனார். அறிவு இருக்குது, மேன்மை இருக்குது, உலகம் மேன்மை கொடுத்திருக்கிறது. அறிவை பயன்படுத்த முடியாதபடிக்கு, அவர்கள் செயல்பட முடியாதபடிக்கு அந்த தேவன் கொடுக்கிற அறிவு அவர்களுக்கு என்ன செய்யலை? இல்லை. அன்புக்குரியவர்களே,
வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் யார் இருக்கிறாங்களோ, ஆண்டவர் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்களோ வாழ்க்கை எல்லாவற்றை விட சிறந்ததாக இருந்தது. தானியேல் வாழ்க்கை ஜெபமுள்ள ஒரு வாழ்க்கை. ஜெபிக்கும் போது தேவனோடு கூட அவர் உறவு கொள்ளுகிறார், தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறார். உங்கள் பிள்ளைங்க தேவனோடு கூட நேரத்தை செலவழிப்பதற்கு, நம்ம ஜெபிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். பிள்ளைகள் அறிவை என்ன செய்யணும்? பெறணும். தேவன் கொடுக்கிற அறிவை பிள்ளைகள் பெற்று மேன்மை அடையணும் விரும்புகிறோம். அதே வேளையில் தேவனோடு கூட உறவை ஏற்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? தவறிவிடக்கூடாது. நம்ம கூட அநேக வேலைகள் என்ன செய்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. அப்படி தானே? உண்மையா இல்லையா? சொல்லுங்கள். நம்ம வேலை, நம்முடைய சூழ்நிலை, நமக்கு நேரம் இல்லை அப்படி சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒரே சாக்கு போக்கு என்ன? எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, நான் என்ன செய்ய முடியலை, ஜெபிக்க முடியலை. ஆனால் பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லுவோம். அது எப்படி சாத்தியமாகும்? அன்புக்குரியவர்களே, பெற்றோர் தேவனோடு பிள்ளைகளை நல்ல உறவாடுவதற்கு நேரத்தை ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். புஸ்தகத்தை படின்னு சொல்லி எவ்வளோ தான் கொடுக்குறோம்? சொல்லுங்கள். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நமக்கு நேரத்தில் கொடுக்குறோம். நேரம் காலம் பார்க்காம கொடுக்குறோம். பக்கத்தில் உட்காந்து என்ன செய்கிறோம்? படிக்க வைக்கிறோமா இல்லையா? சொல்லுங்கள். படிக்க வைக்கிறோம்ல. படிக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? மண்டியில் ஓங்கி ஒரு கொட்டி படி அப்படின்னு சொல்கிறோம். அவனுக்கு தூக்கம் வரும். ஆனால் நம்ம விடுறதில்லை. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். 2 மணி நேரமாவது நம்ம பக்கத்திலே உட்காந்துருப்போம். ஆனால் வேதம் வாசிக்கிறதுல நம்முடைய பலவீனம் நமக்கு புரியுதா? நம்ம ஞானத்தை கடவுள் கடத்தில் பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். பிள்ளைகள் அறிவை பெற வேண்டும் சொல்லி விரும்புகிறோம். அறிவினுடைய வழி நமக்கு அழகாக நம் கண்களுக்கு முன்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கி போய் நீங்கள் முதலாவது ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் முதலாவது தேவனோடு ஜெபத்தின் மூலமாக ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். 2வது பிள்ளைகளை ஒரு 5 நிமிஷம் ஜெபிப்பதற்கு தேவ சமூகத்தில் உட்கார வைங்க. கொஞ்ச நாள், 1 மாதத்தில் வாழ்க்கை முறையே மாறிடுங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில் போய். சரியா? பிள்ளைகள் படிக்கலைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும்போது இந்த ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். ஆண்டவர் பிள்ளைகள் வாழ்க்கையை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். மற்ற உலகத்தின் ஞானத்தை விட, உலகத்தின் கல்வியின் அறிவை விட கர்த்தர் கொடுக்கிற அறிவினுடைய அந்த மேன்மை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் அவர்கள் பேசுகிற அந்த காரியங்கள் யாருக்கும் புரியலை. அவர் கொடுக்கப்பட்ட ஞானத்தினுடைய அந்த செயலை அந்த தேசத்தில் இருக்கிற யாருக்குமே அது என்ன செயல் வெளிப்படுத்தப்படலை. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அறிவை கொடுத்தார். அறிவின் மூலமாக அந்த பாபிலோன் தேசத்தை அவர்கள் சிறந்தவர்களாக மேன்மைப்படுத்தப்பட்டார்கள். யாருங்க அறிவை கொடுத்தா? கர்த்தர் தாங்க அறிவை கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் வளர்ந்து பெருகினார். பிள்ளைகள் வளர்ந்து பெறுவதற்காக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதாகவே முதலாவது ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதல். எப்படி கர்த்தருக்கு பயப்பட முடியும்? தீமைகளை விலகுவதற்காக ஞானம் கொடுக்கப்படுகிறது. தீமை செய்யாதிருக்கும்படிக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய உபதேசத்தின் மூலமாக அந்த செய்தி சொல்லப்படுகிறாகவே நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய உபதேசத்தை கேட்பதற்கு நாம் கொஞ்ச நேரம் அமர வைப்போம். முதலாவது கர்த்தர் மற்றது அவர் பார்த்துக்கொள்வார். 2வது அந்த அறிவு கர்த்தர் கொடுக்கிற வளர்த்தி, நானும் அந்த மாம்சத்தினுடைய வளர்ச்சியும் அறிவினுடைய வளர்ச்சியும் கர்த்தர் கொடுக்கும்போது யார் நினைத்தாலும் தடை பண்ண முடியாதபடிக்கு உயரமான என்ன செய்வாங்க இடத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். ஆகவே இந்த காலை வேளையில் பிள்ளைகள் மேன்மைப்படுவதற்கென்று விரும்புகிறோம். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். பிள்ளைகள் எதிர்காலம் வல்லமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலத்தில் கேள்விக்குறியாக விடக்கூடாது என்பது விரும்புகிறோம். எல்லாவற்றையும் செய்கிறோம். இதை மட்டும் நம்ம என்ன செய்கிறதில்ல, செய்கிறதில்லை. ஆகவே நாளிலே கடவுள் சமூகத்தில் அமர பண்ணுகிற இந்த வாய்ப்பை, உபதேசத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. 2வது ஜெபிக்கக்கூடிய நேரத்தை ஒரு 5 நிமிடமாவது கொடுங்கள். கர்த்தர் ஞானத்தையும் கொடுப்பார், அறிவையும் கொடுப்பார். இந்த அறிவும் இந்த ஞானமும் யாரால் கொடுக்க முடியாது. கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக இது பயன்படும். ஆகவே சிந்தித்து பிள்ளைகளை நாம் உருவாக்குவோம், கர்த்தரிடமாய் கொண்டு வருவோம். கர்த்தர் பிள்ளைகளையும் கொண்டு வருகிற உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
மண்ணில் ஆட்சி செய்கிற த்ரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். ஆமென். நின்ற வண்ணமாகவே காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 837 200 கீதம் 25வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 837 200 கீதம் 25 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களேன். யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களேன். யாவரும் தேமொழி பாடல்களால் நின்றவாறு நம்மையும் நாம் படைத்திருக்கிற காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படி நாம் ஜெபிப்போம். நல்ல தந்தையே, உம்முடைய கரத்தில் நன்மை பெற்றிருக்கிற நாங்கள் நன்றி செலுத்துவதற்கென்று உம்முடைய கரத்தில் பெற்ற நாங்கள் காணிக்கையை செலுத்தியிருக்கிறோம். எங்களை கண்ணோக்கி பார், தொடர்ந்து நன்மை பெறுவதற்கு எங்களை ஆசீர்வதை. உடைய சமூகத்தில் வந்து ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தியிருக்கிற உம்முடைய ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதி தரலும். காணிக்கை படைத்திருக்கிற எல்லோருக்காய் உடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவா இருப்பான் சொன்ன வார்த்தையின்படி திருப்தியாக இருக்கும்படிக்கு காணிக்கை படைத்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதி தரலும். உம்முடைய எல்லா கிருபைகளும் எல்லா ஈவுகளும் எல்லா ஐஸ்வர்யமும் இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில்
வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. ஜெபம் பண்ண கடவோம். நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்த மகிழ்ச்சி நோய்வு நாளிலே சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவோடு கூட சேர்க்கின்ற பணி பெற்றோருக்கு கொடுத்தது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். பெற்றோர் வாழ்விலே இயேசு கிறிஸ்துவை போல எங்களுடைய பிள்ளைகளையும் தேவ சமூகத்தில் அமர பண்ணுகிற, உபதேசத்தை கேட்க பண்ணுகிற அந்த வழியை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அதன் மூலமாக எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக வழி ஏற்படுத்தி இருக்கிறீர். தீமையை வெறுப்பது, தீமையை செய்யாதிருப்பது, கர்த்தருக்கு பயந்து வாழ்வது என்கிற அந்த பயனுள்ள அந்த ஆசீர்வாதங்களை உபதேசத்தை கேட்பதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள, ஞானத்தை சுதந்திரித்து கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவர் உம்முடைய கரத்திலிருந்து சிறு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கத்தத்தார். நம்மிடத்தில் வந்த எல்லா சிறு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதித்த கர்த்தருடைய கரம் வந்திருக்கின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதித்தருளும். ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளுக்கு உம்முடைய கரத்திலும் தெய்வீக ஞானத்தை கர்த்தர் கொடுத்து நீரே மேன்மைப்படுத்தும். தேவரீர் வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, ஜெபிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு, தேவனோடு நேரத்தை செலவழிக்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு எங்களுக்கு ஞானம் தார். பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு நான் உற்சாகப்படுத்த எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிப்பதன் மூலமாக, உம்மோடு வைத்திருக்கும் உறவின் மூலமாக உலகத்துக்குரிய ஞானத்தை விட, உலகத்தினுடைய அறிவை விட மேன்மையான அறிவை உம்முடைய கரத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. வந்திருக்கின்ற எல்லோருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லோரையும் கண்ணோக்கி பார். உள்ளத்தின் தேவைகளை சந்தித்தருளும். எதிர்பார்க்க விருப்பதை கர்த்தர் எல்லாவற்றை கொடுத்தருளும். எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவுகளாய் மாற்றியருளும். சமாதானத்தோடு கூட நன்மை செய்கிறவர்களாக, நன்மை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீரே வழி நடத்தும். உலகத்தின் தீமைகள், உலகத்தின் மோசங்கள், உலகத்தின் ஆபத்துகள், உலகத்தில் விக்கினங்கள், சத்துரு கொண்டு வருகிற பலவிதமான போராட்டங்கள், இவைகளில் இருந்து பத்திரமாக திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். ஆலயத்திலே ஊழியம் செய்கின்ற சபை ஊழியர் சந்தோஷ் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். உமக்கென்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உமக்கென்று ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஸ்தோத்திரம். ஊழியக்காரரின் சுதந்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்ன வார்த்தையின்படி தேவரீ உம்முடைய ஊழியத்தை செய்து வருகிற குடும்பத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். எல்லா குடும்பங்களையும் தனித்தனியாக எல்லா தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தி அன்பும் சிநேகமாயிருந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களால் பசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பசுத்த சாக்கிரமதை வாங்கிக் கொள்ளுங்கள். பணிவாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியில் கோபாக நீங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கு செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாகப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் விடுதலையாக்கி
சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய வாழ்வு அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானையானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதி நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் இவ்விடத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு தகுதியும் நீதியும் விசேஷ கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபேனைத்தோடும் நாங்களும் இது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் தேவம் நீர் பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேய்ச்சியுள்ள துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தன்மையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் மாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே எங்களுக்கு உருக்கமாகிறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தளினீரே. சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாம் ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்துதமான பலியையும் காணிக்கையும் பரிகார செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மன்னத்தை எனக்கு நினைப்போட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்பி வரும் அளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி முது குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மன்னத்தின் நினைவு கூர்ந்து சிசி பதாந்தங்களாகிய அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது இந்த பசுத்தமுள்ள சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி
இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற பொது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 594, 200 கீதம் 250. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 594, 200 கீதம் 250. நண்டைக்கு வா பாவே
நாத கிரீடமோ யானந்த கலிப்போம் பாவேவா. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நித்திய வாழ்வாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பசுத ரகசியங்களை ஏற்றுதமாய் வாங்கியிருக்கிற எங்களை தேவரிமுடைய குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருசரீரமும் இரத்தமும் ஆகிய நான் ஆகாரத்தினால் போஷித்ததற்காயமை துதிக்கின்றோம். தேவரி எங்கள் தயை கூர்ந்து கிருபாகடாட்சம் வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசியின் கூட்டமும் நேசகுமாரனுடைய ஞான சரிதமாகிய சபையில் அவைங்களா இணைக்கப்பட்டு இருக்கிறதையும் அருமையான பாடுகளினாலும் மரணத்தினாலும் உண்டான புண்ணியத்தினாலே நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் சொந்தராக இருக்கிறதையும் இந்த நற்கருணையினாலே எங்களுக்கு நிச்சயப்படுத்தினதற்காக முழு இருதயத்தோடைய உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பசுத்த ஐக்கியத்தை நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தெய்வ நியமித்திருக்கிற நற்கிரியில் எல்லாவற்றையும் நிறைவேற்ற கிருபையை தந்தள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிருக்கும் பசுதாவிக்கும் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ, பூமியிலே சமாதானமோ மனுஷன் விரும்பியோ லாவதாக. கர்த்தராய் வராவரனே பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர் கிறிஸ்துவே, தேவரே ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீரே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் உடைய குமாரனாகிய நம்முடைய ஆதேசு கிறிஸ்தை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது.
நின்றவனமாகவே முடிவு பாடலாக பின்பவனி கீதமாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 635 200 கீதம் 378வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 635 200 கீதம் 378. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவ ஆசீர்வாதத்தோடே சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.